இல்லையா? நம்பிக்கை எப்படி வருது? நம்பிக்கைனா என்ன? அடுத்தது அவநம்பிக்கை குறித்து தியானித்தோம். சந்தேகத்தை குறித்து தியானித்தோம். சந்தேகம் எதனால் வருது என்று பல காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன போர்ஷன் நம்ம படித்தோம். இப்போது எப்படி இந்த இதெல்லாம் வச்சு நம்ம சண்டை போடுறது? விசுவாச போராட்டம் எப்படி போராடுவது? இன்றைக்கி நம்ம அதை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்கலாம். எப்படி விசுவாச போராட்டத்தில் ஈடுபடுவது என்பதை குறித்து நாம் இன்றைக்கி தியானிப்போம். பைபிளில் நம்ம புனித பவுல் சொல்கிறாரு, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்போ அவர் என்ன சொன்னார்? நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன்றார். சண்டையை பற்றி பேசுகிறார் இல்லையா? இன்னும் ஒரு சில வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-4 இறை வார்த்தைகள். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-4. நாங்கள் உலகில்தான் வாழ்கிறோம், எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல, மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்க்கக்கூடியவை. அவற்றை கொண்டு குதர்க்கவாதங்களை நாங்கள் தகர்க்கிறோம்னு சொல்கிறார். நாங்கள் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம், இருந்தாலும் எங்கள் போராட்டம் இந்த உலகை சார்ந்தது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மனிதரோடு சண்டை போடுறது கிடையாது. இந்த உலகத்தின் அதிபதிகள், உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்களோடு அதிகாரத்தில் இருக்கணும்னு நம்ம சண்டை போடுறது கிடையாது. ஆனால் கண்களில் பார்க்காத சக்திகளோடு நம்ம சண்டை போடுறோம். இதுதான் நம்மளுக்கு எபேசியர் 6வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை பார்க்கலாம். எபேசியர் 6:12. யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடு போராடுகிறோம். ஓகே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை தமிழில் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, வி ரெசில் நாட் அகெயின்ஸ்ட் ஃப்ளஷ் அண்ட் பிளட். அப்படின்னா நம்ம மனிதர்களோடு போராடுவதில்லைன்னு இருக்குது. தமிழ் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு? நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லைன்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம மனிதர்களோடும் போராடுறோம், கண்ணுக்கு தெரியாத சக்திகளோடும் போராடுறோன்னு அர்த்தம். ஆனால் அது சரி கிடையாது. நாம் மனிதர்களோடு போராடுறது கிடையாது. யார் ஒருத்தர் மனிதர்களோடு சண்டை போடுறாங்களோ அவங்களால சாத்தானோட சண்டை போட முடியாது இல்லையா? எந்த ஒரு மனிதனோடு சண்டை போடுறானோ அவனால் தீய சக்திகளோடு சண்டை போட முடியாது. எப்பொழுது உங்களுக்கு ஒரு சக மனிதர்கள் மேல், உங்களுக்கு தெரிந்தவர்கள் மேலோ ஒரு சண்டை போட்டோன்னா என்ன, நமக்கு அவங்க மேலே ஒரு மனக்கசப்பு வருது, மனசில் அவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்குது, கோபம் வருது, அதனால தான் சண்டை போடுறோம். அப்போ நம்ம யாருக்கிட்டையாவது ஒருத்தர் சண்டை போடும்போது என்ன ஆகுது? நமக்குள்ளே ஒரு கசப்பு உணர்வு வருது. எப்பொழுது நமக்குள்ளே ஒரு கசப்பு உணர்வு வருதோ தீய சக்தி நமக்குள்ளாக வந்து தங்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் மேலாவது நமக்கு ஒரு கசப்புணர்வு இருந்தால் தீய சக்தி நம்முடைய இருதயத்தில் வந்து தங்க முடியும். அப்போது ஒரு மனிதனோட சண்டை போடும்போது நமக்குள்ளே ஒரு கசப்புணர்வு வருது, தீய சக்தி நமக்குள்ளே வந்துடுச்சு, நம்ம அவங்கள்ட்ட சண்டை போட முடியுமா? ஒரு காலத்துலேயும் முடியாது. அதனால தான் பைபிள் ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, வி ரெசில் நாட் அகெயின்ஸ்ட் ஃப்ளஷ் அண்ட் பிளட். நாங்கள் மனிதரோடு சண்டை போடுவதில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு யார் மேலேயாவது கசப்புணர்வு இருந்ததுன்னா, யார் மேலேயாவது ஒரு கோபம் இருந்ததுன்னா, உள்ளே யார் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். யார் வந்திருக்காங்க? சாத்தான் உள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். அது நம்முடைய அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், கூட வேலை செஞ்சவங்களாக இருக்கலாம், ரோட்டில் போனவனா இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். யார் மேலாவது நமக்கு கோபம், அவங்கள்ட்ட நம்ம கோவப்பட்டு சண்டை போடுறோன்னா ஈவில் ஸ்பிரிட் நமக்குள்ளே வருதுன்னு அர்த்தம். எப்பொழுது ஒரு கசப்புணர்வு இருக்கிறதோ, அதனால தான் பைபிளில் என்ன சொல்கிறார் புனித பவுல்? கசப்பு என்ற நச்சு வேறு உங்கள் இருதயத்தில் முளைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள், அதனால் கிருபையை இழந்து போகாமல் பார்த்துக்கோங்கன்றார். எப்பொழுது கசப்பு வருதோ நாம் கிருபையை இழந்து போகிறோம், கடவுளுடைய பாதுகாப்பை இழந்து போகிறோன்னு அர்த்தம். ஸோ கசப்பு வந்ததுன்னா கடவுளுடைய கிருபையை நாம் இழந்து போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யார் மேலேயாவது கசப்பு வச்சா மோட்சத்துக்கு போகிறது கேரண்டி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கசப்புணர்வு வரும்போது ஓகே, எபிரேயர் 12:15 யாராவது படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது
இறை வார்த்தை. கொஞ்சம் குயிக்காக எடுத்தீங்க நல்லாயிருக்கும். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. ஓகே. உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். ஆமென். எப்போ உங்களுக்கு ஒரு கசப்புணர்வு உங்களுக்குள்ள வருதோ என்ன ஆகுது? கடவுளுடைய கிருபையை நம்ம இழந்து போவோன்றார். ஒரு மனிதன் கடவுளுடைய கிருபையை இழந்து போனால் மோட்சத்துக்கு போக முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனிதன் கடவுளுடைய கிருபையை இழந்தானா மோட்சத்துக்கு போக முடியாது. நான் மோட்சத்துக்கு செல்வது நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுனால கிடையாது. நல்லா நிறைய பேருக்கு இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். பரிசுத்தமாக வாழ்ந்தால் மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து மோட்சத்துக்கு போக முடியுதுன்னா இயேசு கிறிஸ்துங்க வந்தது வேஸ்ட்டுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஒரு மனிதன் பரிசுத்தமாக வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தத்தினால மோட்சத்துக்கு போக முடிஞ்சதுன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்முடைய செயல்களினால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. நான் சொல்கிறது கொஞ்சம் சிலருக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. உங்கள் செயலினால் உங்களுக்கு ரட்சிப்பு அல்ல, கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கையினால் தான் ரட்சிப்பு. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. எபேசியர் 2:8. நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. பைபிள் என்ன சொல்லுது? நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது நம்முடைய செயல்னால கிடையாது, நாம் கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினால். அப்போ நம்ம எதனால் ரட்சிக்கப்படுறோம்? நம்முடைய செயல்னால் ரட்சிக்கப்படுறோமா அல்லது நம்ம கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கையால் ரட்சிக்கப்படுறோமா? கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையால் பிரதர். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையிலேருந்து ரொம்ப மாறுபட்டது, வல்லமையானது, மேன்மையானது. அப்போ நம்ம அந்த புதிய உடன்படிக்கை என்ன சொல்கிறதுன்னு கரெக்டாக கவனிக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம கிறிஸ்தவர்கள் இன்னும் பழைய உடன்படிக்கையை கடைபிடிச்சிட்ருக்கிறோம். பழைய உடன்படிக்கையில் முதல்ல என்ன சொல்லுது? நீ சொல்கிற கட்டளையெல்லாம் கடைபிடிச்சா உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார், அதனால் நீ என்னுடைய மக்களாக கருதப்படுவீர்கள். புதிய உடன்படிக்கையில் ஆண்டவரை நம்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பு, நீ ரட்சிக்கப்படுவாய், கடவுளுடைய பிள்ளையாக வர. அப்போ கடவுளுக்கு உள்ளதெல்லாம் உனக்கு தான். நீ கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள், அவருடைய சொத்துக்கு உரிமை பேரானவன் நீ. இதெல்லாம் உனக்கு ஃப்ரீயாக கிடச்சதுனால நீ கடவுளை அன்பு செய்து அவருடைய கட்டளை கடைபிடிக்கணும். அப்போ கட்டளையை கடைபிடிக்கிறது தேவையான தேவை, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கட்டளையை கடைபிடிப்பது நம்முடைய கடவுள் மேல் நமக்கு செய்த நன்றி உணர்வுனால நம்ம அன்பில் கடைபிடிக்கணும். ஆனால் முதல்ல வர்றது நம்பிக்கை. ரட்சிப்பு நம்பிக்கையினால் தான் வருது. அந்த ரட்சிப்பை காத்து கொள்வது நம்ம அவசியம். அதனால் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அதுக்கப்புறம் இஷ்டம் போல் வாழலான்னு அர்த்தம் கிடையாது. நம்முடைய நம்பிக்கையினால் ஆஹாஹா ஓகே சாரி. ஸோ கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கையினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம அந்த போராட்டம்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், நிறைய கிறிஸ்தவர்கள் போராடுறது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சண்டை போடுற ஒரு வாழ்க்கை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக மக்களோடு அல்ல, இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு மனிதனோடு நம்ம சண்டை போடக்கூடாது. ஆனால் சாத்தானோடு சண்டை போடக்கூடிய ஒரு வாழ்க்கை. நிறைய கிறிஸ்தவர்கள் சண்டை போட மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம்? ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கப்பான்றோம். இது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நிறைய பேர் செய்கிற தவறு, ஜெபிக்கிறோன்னு ஆண்டோட்ட போய் புலம்புறோம். ஆண்டரே உதவி செய்யுங்க, ஆண்டரே ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் இது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் இதை மறுபடியும் சொல்லுவாங்க, மனநிலையை நீங்கள் மாற்ற வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இறை வார்த்தையை கொண்டு சாத்தான் கூட சண்டை போடுற ஒரு வாழ்க்கை. நீங்கள் எபேசியர் 6வது அதிகாரம் 12லேருந்து 17 வரைக்குள்ள வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா புனித பவுல் தான் சொல்கிறார், நம்ம மனிதர்களோடு போராடுவது கிடையாது, வான்வெளியில் இருக்கிற தீய சக்திகளோடு போராடுறோம். அதை எதிர்த்து நிற்கிறதுக்காக ஆவிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு படைக்கலனாக சொல்கிறார். ரட்சிப்பை தலைசீராக அணிந்து கொள்ளுங்கள், நீதியை மார்புக்கு வசமாக அணிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கையை கேடயமாக கையில் ஏந்தி கொள்ளுங்கள், உண்மையை இடைக்கட்சியாக அணிந்து கொள்ளுங்கள், இறை வார்த்தையை பரிசுத்தாவி கொடுக்கும் போர்வாளாக கையில் ஏந்தி கொள்ளுங்கள். அப்போது
இதெல்லாம் சொல்ல என்னது ஒரு சண்டை, ஒரு ரோமர் போர் வீரன் எப்படி ஒரு போர் கவசம் அணிஞ்சிட்டு போகிறானோ அதே போல் ஸ்பிரிச்சுவலாக நம்ம இந்த ஆவிக்குரிய பட்டயங்களை அணிந்து கொண்டு சாத்தானோட சண்டை போடணும்னு சொல்கிறார். நம்ம சாத்தானோட சண்டை போட்டு சில நேரத்தில் டயர்ட் ஆகும்போது ஆண்டவர்கிட்ட போகலாம். ஆண்டரே நான் சண்டை போட்டேன், டயர்ட் ஆகிடுச்சு, ஹெல்ப் பண்ணுங்கன்னா அப்போ ஹெல்ப் பண்ணார் ஆண்டவர். அதை விட்டுட்டு ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ஜீசஸ்ட்டை ஓட்டினீங்கன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு பாக்ஸிங் சண்டையில் போய் கலந்துக்கிறீங்க, ஓகேங்களா? ரிங் உள்ள நிற்கிறீங்க, எதிர்த்தாப்பில் ஒரு போர் வீரர் நிற்கிறாரு. அவன் அடிக்க வரதுக்கு நீங்கள் ஓடி போய்ட்டு உங்கள் கோச்சிட்ட போய்ட்டு ஐயோ காப்பாற்றுங்கன்னா நீங்கள் பாக்ஸிங் பண்ண லாயக்கு இல்லையா? நீங்கள் உண்மையாக ஒரு பாக்ஸரா? யூஸ்லெஸ் பாக்ஸர் இல்லையா? இன்றைக்கி கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்க, சண்டையே போடுறதில்ல. ஒரு ப்ராப்ளம்னா உடனே ஆண்டர்கிட்ட போய் அழ வேண்டியது. இன்றைக்கி நான் நற்கரணில் போய் நல்லா அழுதுட்டு வந்தேன் பிரதர். ஒரு சகோதரி ஒரு நாள் சொன்னாங்க, இதுக்கு தான் நற்கரணிக்கு போகிறோமா? நற்கரணிக்கு போகிறது நம்ம அன்பா கடவுளோடு பேசுகிறதுக்கு, உறவாடுறதுக்கு. எஸ், ஆவிக்குரிய சண்டை போடும்போது சண்டை போட்டு டயர்ட் ஆகிட்டோன்னா ஆண்டோட போய் சொல்லலாம், ஆண்டரே சண்டை போட்டேன்னு டயர்டாக இருக்குது, ஹெல்ப் பண்ணுங்கன்னா ஆண்டர் ஹெல்ப் பண்ணுவார், நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் நீங்கள் சண்டையே போடாமல் ஒன்னொன்றுக்கும் ஜீசஸ்ட்டை போய் நின்னீங்கன்னா ஜீசஸ் என்ன சொல்லுவார்? என் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, அனைத்தும் நிறைவேறி விட்டது, எல்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்டு நீ போய் இப்போது சண்டை போடு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சண்டை போடணும். முதல்ல உங்கள் மனநிலையை நீங்கள் மாற்றணும். நீங்கள் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட போய்ட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம சண்டை போடணும். அந்த சண்டையில் நல்லா முடியல, டயர்டாக இருக்குது, அடி வாங்குகிறோம், நம்ம சோர்ந்து போனோன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம். ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார், வழியை சொல்லிக் கொடுப்பார். இதுதான் உண்மையான போராட்டம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இதுதான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுவரை நீங்கள் இப்படி செய்யலைன்னா தயவுசெய்து இதை பழகுங்க. சிறிது சிறிதாக செய். எப்படி உங்களுக்கு சொல்லுங்க, நிறைய நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் வரைக்கும் இப்படி தான் இருந்தேன். எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். ஜெபம் நல்லது. ஜெபம் எதுக்கு? போய்ட்டு ஆண்டவர்கிட்ட எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கா? ஜெபம் என்பது கடவுளோடு உள்ள அன்பு உறவை வளர்ப்பதற்காக ஜெபம். இயேசு கிறிஸ்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் பிதாவிட்ட போனார். போயிட்டு என்ன சொன்னார்? இது வேணும் அது வேணும்னு கேட்டாரா? யாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜீசஸ் டெய்லி போய் பிதாகிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டாரா? அப்படி கேட்டிருப்பாரா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஜெபத்தில்? நம்ம ஜெபத்துக்கு போகும்போது ஒரு மளிகை கடை லிஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு இது வேணும், 2வது இது வேணும், 3வது இது வேணும், எல்லாம் நம்முடைய சொந்த தேவைகள். அது ஜெபம் கிடையாது. ஜெபம் என்பது ஒரு அன்பின் உறவு. ஒரு கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒரு ரூம் உள்ள எப்படி அன்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்களோ அதை விட மேலானது, உன்னதமானது கடவுளோடு நம்ம பேசுகிறது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறத கடவுள்கிட்ட நம்ம கொட்டணும். கடவுள் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறத நம்மகிட்ட சொல்லுவார். நம்மை குறித்த திட்டங்களை வெளிப்படுத்துவார். இப்படி பண்ணுப்பா, இது நல்லா பண்ணியிருக்க, வெரி குட், இது சரியில்லை, சரி கரெக்ட் பண்ணு. இதுதான் ஜெபம். புனிதர்கள்லாம் அப்படி தான் ஜெபிச்சாங்க. ஆண்டவரே நாங்கள் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்க ஆண்டவரே, எல்லாம் நல்லா இருந்தது, இதுக்கு சரியில்லை, இது கொஞ்சம் மாற்றிக்கோ. நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புனிதை தான். புனித சியனா கேத்ரினான்னு சொல்லுவாங்க இல்லையா? கேத்ரின் ஆஃப் சியனான்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த சியனா கேத்ரினாமா ஒரு நாள் அவங்களுடைய மடத்தில் குஷ்டரோகிகள்லாம் வச்சு பாதுகாத்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அந்த நோய்களுக்கு கட்டு போடுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. அப்போது அவங்க மடத்தில் ஒரே அந்த குஷ்டரோகி ரொம்ப மோசமானவர். அவர் என்னென்னா ஜீசஸை திட்டுவார், மாதாவை திட்டுவார், அசிங்கமாக பேசுவார். அதனால் மற்ற அருட்சகோதரிகள் எல்லாருக்கும் போய் உதவி செய்வாங்க. நான் அவர்கிட்ட போகிறதுக்கு யாருக்கும் இஷ்டம் கிடையாது. எல்லா சிஸ்டரும் சொல்லிடுவாங்க, நாங்கள் எங்கே வேணால் அனுப்புங்க, நாங்கள் போய் பண்ணுறோம், இந்த ஆளுக்கிட்ட போக மாட்டோம். எனக்கு கிட்ட போனாலே மாதாவை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அசிங்கமாக பேசுகிறார். அதனால் யாருக்கும் அவர் பக்கத்தில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த சகோதரி போய் அவர்கிட்ட, அதனால் பல நாட்கள் அவர் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க ஒரு நாள் போகிறாங்க, கேத்ரின் ஆஃப் சியனா அவர்கள் போயிட்டு அவருடைய புண்ணை கழுவுறாங்க. புண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரே சீடு புழுலாம் வருது. அவங்க அது ஒன்று ஒன்றா எடுத்து அந்த பாத்திரத்தில் போடும்போது அவங்களுக்கே முகத்தை சுளிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்மெல் தாங்க முடியல. இப்போ அவங்க என்ன நினச்சி செய்கிறாங்க? தான் செய்கிற வேலை இயேசு கிறிஸ்துக்காக செய்கிறோன்னு நினச்சி தான் அதை அவங்கள கழுவுறாங்க. கழுவும் போது அவங்க முகத்தை சுளிக்கும் போது இவங்களுக்கே ஒரு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, நம்ம ஜீசஸுக்காக இந்த உதவி செய்கிறோம், அப்போ நான் அப்படியே முகம் சுளிச்சிட்டேனேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அந்த கழுவுன தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சிடுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஓகேயா? நைட்டு போய் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது ஜீசஸ் வரார். அந்த நேரமாக சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நீ பண்ணதில் இன்றைக்கி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சொல்லும்போதே நம்மளுக்கு
பயங்கர கஷ்டமாக இருக்குது இல்லையா? அதை நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அருவருப்பு வருகிறது, ஒரு கஷ்டம் வருது. அதனால் அந்த சகோதரி மற்றவங்களுக்கு செய்கிறதெல்லாம் எனக்கே செய்கிறாய் என்று சொன்ன வார்த்தையை அப்படியே எடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த குஷ்டரோகிக்கு செய்கிறது இயேசு கிறிஸ்துக்கே செய்கிறோன்னு நினச்சி செய்கிறாங்க. ஒரு சிறிய முகம் சுளிக்கும் பொழுது அதற்கு பிராயச்சித்தமாக அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறாங்க. தண்ணியில் அந்த சலத்தை எடுத்து அப்படியே குடிக்கிறாங்க. இதுதான். அப்போ ஜெபத்தில் போகும்போது கடவுள் சொல்கிறார், நீ பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நம்ம பிடிக்காததையும் ஆண்டவர் சொல்வார், பிடிச்சதை சொல்கிறார். எதை செய்ய நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறன்றதை கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இதுதான் உண்மையான ஜெபம். ஒரு நாள் இதே கேத்தரின் ஆஃப் சியனா தான் நினைக்கிறேன். கேத்தரின் ஆஃப் சியனா இல்லை ஐ திங்க் செயின்ட் ஃபாஸ்டினான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அவங்க கோயில் உள்ள என்ட்ரு ஆகுவாங்க. கோயில் உள்ளே போகும்போது அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற ஒரு விண்டோ வந்து புதுசாக ரிப்பேர் பண்ணி ஒரு புதிய விண்டோ வச்சுருப்பாங்க. இந்த விண்டோ அப்படி பார்த்துட்டு போயிட்டு நற்கடமையில் இவங்க நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அங்கேருந்து கேட்பார், முதல்ல எனக்கு ஏன் நமஸ்காரம் வைக்கலன்ட்டு, முதல்ல ஏன் என்னையை பார்த்து நீ விஷ் பண்ணாமல் அந்த விண்டோவை பார்த்துட்டு வந்தான்னு கேட்குறாரு. பாருங்கள், கடவுள் நம்ம எத்தனை நேரம் உள்ளே சாதாரணமாக போகிறோம் சர்ச்சு உள்ள, ஆனால் அவங்க உள்ள டோரில் என்ட்ரு பண்ணும்போது ஆண்டவருக்கு விஷ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு செகண்ட் தாமதமாக விஷ் பண்ணும்போது ஆண்டவர் கேட்குறார், முதல்ல என்னையை பார்த்து விஷ் பண்ணாமல் எதுக்கு அந்த கண்ணாடி விண்டோவை பார்த்தேன்னு சொல்லிட்டு. இப்படி தான் புனிதர்கள் இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிச்சாங்க. நம்ம ஜெபம் எப்படி இருக்குது, அவங்க ஜெபம் எப்படி இருந்திருக்குது இல்லையா? இன்னொரு புனிதர் ஜெபிக்கிறாங்க. அந்த புனிதர் பேர் போடலை. அவருடைய இன்னொரு புனிதருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது அவர் இந்த புனிதரை பற்றி சொல்கிறார். இவருடைய பேரை போடாமல் சொல்கிறார். இந்த புனிதர் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, மோட்சத்தில் உள்ள எல்லா கோடிக்கணக்கான வானதூதர்கள் நடுவில் இயேசு கிறிஸ்து ஒரு வானதூதரை போல இருந்தாலும் என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். என்ன சொல்கிறாங்க, கோடிக்கணக்கான வானதூதர்கள் மத்தியில் ஜீசஸும் ஒரு வானதூதர் போல் நின்னார்னா என்னால் அவரை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா த டாக் நோஸ் இட்ஸ் மாஸ்டர், நாய்க்கு தன்னுடைய எஜமான் யாருன்னு தெரியும் அப்படின்றாங்க. வார்த்தையை கேட்கும்போது எப்படி இருக்குது நமக்கு, என்ன இந்த மாதிரி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்களேன்னு தோணுது இல்லையா? கோடிக்கணக்கான வானதூதர் முன்னால் இயேசு கிறிஸ்து ஒரு வானதூதர் போல் இருந்தாலும் என்னால் அவரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாங்க, நாய்க்கு தன் எஜமான் யார் என்று தெரியும். கோடிக்கணக்கான வானதூர்கள் மேலே ஜீசஸ் கிறிஸ்துனால நான் அவருடைய நாய்க்குட்டி போல் அவரை என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம ஜெபம் இப்படி இருக்குதா? இதுதான் ஜெபம். ஜெபம் என்பது நம்முடைய உணர்வுகளை ஆண்டவர்கிட்ட பகிர்றது. நம்மளை குறித்து அவர் என்ன நினைக்கிறார், நம்மை குறித்து அவர் என்ன சந்தோஷப்படுறார், எதை குறித்து அவர் கஷ்டப்படுறார், அதெல்லாம் தெரிஞ்சு நம்மளை மாட்டிக்கணும். எதை குறித்து சந்தோஷப்படுறாரோ அதை அதிகமாக செய்யணும். நம்மளை வச்சு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு அதை செய்கிறது. இதுக்கு பேர் தான் ஜெபம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் ஜீசஸ் பாருங்கள், இரவு ஃபுல்லாக ஜெபிக்கிறார். டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் ஜெபிக்கிறார். வெளியில் வந்தப்புறம் மக்கள் நடுவில் இருக்கும்போது எங்கேயாவது போய் பிதாகிட்ட ஜெபிக்கிறாராம். ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கோ ஒரு பேயை ஓட்டுறதுக்கோ பிதாவே இங்கே வாங்கன்னு கூப்பிடுறாரா? இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நோயாளி வந்தால் ஏசப்பா காப்பாற்றுங்கப்பா எப்பா கூப்பாடு போடுறோம் இல்லையா? இது ஜீசஸ் சொல்லிக் கொடுத்த ஜெபம் கிடையாது. இது ஒரு சில ஊழியக்காரங்க சொல்லிக் கொடுத்தது, ஒரு சில நமக்கு சீனியர்கள் சொல்லிக் கொடுத்தது. நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது தவறு. ஏசு கிறிஸ்துவை நம்ம யாரை பின்பற்றணும்? ஜீசஸை பின்பற்றணும். ஜீசஸ் எங்கேயும் பப்ளிக்கில் வந்துட்டு பிதாவே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, இந்த அம்மா பாவம், இந்த விதவை பையன் இறந்து போயிட்டான் காப்பாற்றுங்க, இப்படிலாம் ஜெபம் பண்ணல. கரெக்ட்? கட்டளை கொடுக்குறார். நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சீடர்கள் என்றால் ஏசு கிறிஸ்து ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணாரோ அதே தான் நம்மளும் செய்யணும். அப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணும்போது ஃபெயில் ஆனால் நம்ம அதை மறுபடியும் சரி பண்ணணும். ஏசு கிறிஸ்து சாத்தானை துரத்தினார் இல்லையா? நம்மளும் துரத்தணும். பயப்படக்கூடாது. பேய் பிடிச்ச மனுஷனை பார்த்தோன்னே ஜீசஸை கூப்பிடக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் அவர் கடவுள் ஏசு கிறிஸ்து நேராக வந்து தரிசனம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறார். அந்த தரிசனத்தில் அவர் சாத்தானுடைய தந்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறார். சொல்லிக் கொடுத்துரும்போது ஒரு குரங்கு நடுவில் வந்துடுச்சு. வந்து என்ன பண்ண, ஒரே சத்தம் போடுது. அப்போ இவருக்கு ஒரே கஷ்டம், என்ன இந்த குரங்கு நடுவில் வந்து சண்டை போடுது, சத்தம் போடுது, ஜீசஸ் இந்த குரங்கை ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கை பார்க்குறாரு, ஜீசஸை பார்க்குறாரு. ஜீசஸ் பாட்டு பேசிகிட்டே இருக்கிறார்.
கொஞ்ச நேரம் கழித்து இந்த குரங்கு என்ன பண்ணுது, புகையை போட்டு விடுது நடுவில். அப்போ ஜீசஸ்க்கு இவருக்கும் நடுவில் பார்க்க முடியல. இந்த ஊழியக்காருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இயேசு நாமத்தில் ஓடிப்போ சாத்தானன்றாரு. அந்த குரங்கு அப்படியே இதாக மறைஞ்சு போகுது. அப்புறம் இயேசு கிறிஸ்து எல்லாம் பேசி முடித்தோடனே இவர் கேட்குறாரு, ஆண்டவரே தேவாதி தேவன் உங்கள் முன்னால் இந்த குரங்கு இவ்வளோ அட்டகாசம் பண்ணால் சாத்தான் நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்துட்டீங்களா ஆண்டவரே? ஜீசஸ் என்ன தெரியுமா சொன்னார், அந்த அதிகாரத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், பேயை துரத்துறது உன் வேலை இப்போ. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய வேலையை நம்ம செய்யணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்ம இழந்து போன அதிகாரத்தை எல்லாம் திரும்ப பெற்று நமக்கு கையில் மறுபடியும் கொடுத்துட்டு, என் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, இட் இஸ் ஃபினிஷ்ட், என்னுடைய வேலையெல்லாம் நிறைவேறி விட்டதுன்ட்டு மேலே போயிட்டார். நம்ம இப்போ அந்த அதிகாரத்தை வச்சு நம்ம சண்டை போடணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தது போல் நம்ம வாழணும் தவிர ஒன்றுக்கும் அவரை கூப்பிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ப்ராப்ளம், ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், என்ன பண்ணணும், இறை வார்த்தையை வச்சு நம்ம போராடணும். போராடி முடியல, மனசு சோர்ந்து போச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறது தப்பு கிடையாது, ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார். ஆனால் நம்ம ஒன்றுமே செய்யாமல் போயிட்டு ஆறுதல் படுத்தினா ஆண்டவர் கோபம் வரும். கோழைகளாக இருப்பவர்கள் கடவுளுக்கு பிடிக்காதவர்கள். ஜீசஸ்க்கு சுத்தமாக பிடிக்காத யார் தெரியுமா? கோழைகள். நீங்கள் திருவெளிப்பாடு 27வது அதிகாரம் 21வது அதிகாரம் 21வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. ஆனால் வாசிக்கவா பிரதர்? திருவெளிப்பாடு 21:8 படிங்க சிஸ்டர். ஆனால் கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமேல் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே இரண்டாம் சாவு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம், பெரிய பாவம்னா கொலை பண்ணுறது, விபச்சாரம் பண்ணுறது, அதெல்லாம் பெரிய பாவம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடவுள் கொடுக்குற லிஸ்ட்டில் முதல்ல என்ன தெரியுமா வருது? இந்த திருவெளிப்பாடு 21:8 நரகத்துக்கு போகிறவங்க யாருன்றது லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அதில் ஃபஸ்ட்டு பேர் கோழைகள் பேர் இருக்குது. கோழைகள், அடுத்தது நம்பிக்கை இல்லாதவர்கள். புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாவம் என்னது? கோழையாக இருக்கிறது. ரெண்டாவது ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. அடுத்த பாவம்லாம் பின்னால் தான் வருது. நம்ம இதை பெரிய பாவம் நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் இறை வார்த்தையின் பிரகாரம் மிகப்பெரிய பாவம் என்னது? கோழையாக இருப்பது. கடவுளுடைய வார்த்தைக்கு துணிஞ்சு நிற்காமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சாட்சியாக இல்லாமல், சாட்சியை வாழாமல், கிறிஸ்துவன் சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டோம்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னை நான் மறுதளிப்பேன்றார். என் தந்தையின் மேலே உன்னை நான் மறுதளிப்பேன். ஓகேயா? அடுத்தது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. ஸோ கடவுள் மேலே நம்ம தைரியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தைரியம்னா என்னது? இறை வார்த்தையை கொண்டு போராடணும். தீய சக்திக்கு பயப்படக்கூடாது. இந்த உலகத்தில் வருகிற துன்பங்களுக்கு பயப்படக்கூடாது. அதை எல்லா பற்றியும் நம்பிக்கையினால் மேற்கொள்ள முடியும்னு சொல்லி ஃபைட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் நமக்கு ஃபஸ்ட்டு வரணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இவ்வளோ நான் வந்ததுலேருந்து இவ்வளோ நேரம் பேசிட்டுருங்க. எத்தனை பேர் சண்டை போகிறது ரெடியாக இருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். நாங்கள் சரி பிரதர், ஸ்பிரிச்சுவல் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் பிரதர்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ரெகுலராக வர ஒரு 4 பேர் தான் கை தூக்குறீங்க, மற்றவங்களாம் காணுமே. மேரி ஷினின்னு ஒரு சகோதரி கை தூக்குறாங்க. சாந்தி மார்கரெட் சிஸ்டர், வெரி குட். சரி, நான் இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். கிறிஸ்துவ வாழ்வு என்பது சண்டை போராட்டத்துக்குரிய, மனிதனோடு போராடுறது கிடையாது, சாத்தானோடு, தீய சக்திகளோடு போராடக்கூடிய ஒரு வாழ்க்கை. பைபிள் தெளிவாக சொல்லுது, we have to fight. எதுக்கு நான் திரும்ப சொல்கிறேன்னா, அப்போ உங்கள் மனசு மாறணும் முதல்ல. எதுக்கு இடத்துல ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஐயோ ஆண்டவரேன்னு போய் கேட்குறத விட்டுட்டு, நிறைய பேர் அது ஒரு பக்தி நினச்சிட்டு இருக்காங்க. ஏசப்பா காப்பாற்றுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. ஆண்டவர் பிச்சை எடுக்க சொன்னார் நம்மளை. உங்கள் அப்பாட்ட இப்படி தான் போய் அழுவீங்களா? உங்கள் டேடிக்கிட்ட, உங்கள் அம்மாக்கிட்ட ஒரு விஷயம் வேணும்னா நம்ம போய் நான் உரிமையாக கேட்க மாட்டோமா? தயவுசெய்து இந்த பழக்கத்தை விட்டுருங்க. இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்காத ஒரு விஷயம். உரிமையோடு கடவுள் நமக்கு உரிமை கொடுத்துருக்கார். பைபிள் சொல்லுது, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நீ நம்பினாயோ நீ அவருடைய உரிமை சொத்தாயிட்ட, நீ உரிமை குடிமகன், அவருடைய வாரிசு, நீ அவருடைய சொத்தில் உனக்கு பங்கு உண்டுடான்றார். அதனால் நம்ம உரிமையோடு கேட்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் அப்படி கேட்குறவங்கள தான் விரும்புகிறார். யார் உரிமையோடு கேட்குறாங்களோ அவங்களுக்கு பெற்றுக்கொள்கிறார்கள். ஸோ அந்த உரிமையோடு கேட்குற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். என் டேடி நான் கேட்டால் கொடுப்பார், ஏன்னா வார்த்தையில் எழுதி கொடுத்துருக்கார்.
நீ நம்பிக்கையோடு எதை கேட்டாலும் உனக்கு கொடுப்பன் இருக்கார் இல்லையா. விசுவசிப்பவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ நம்ம நம்பிக்கையோடு கேட்கும்போது நம்ம அழ வேண்டிய அவசியம் கிடையாது, கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏசு நாமத்தில் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன், நடக்க போகுது, அவ்வளோதான். அதனால் அந்த ஒரு நம்பிக்கைக்குள்ளாக நாம் வர வேண்டும். சண்டை போடணும். நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது நம்முடைய கையில் இருக்குது. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது உங்கள் கையில் இருக்குது, ஜீசஸ் கையில் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பெற்று கொடுத்துட்டார். இப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கையில் வாங்க விடாமல் தடுக்கிறது யார்? சாத்தான் தடுக்கிறான். அப்போ அந்த சாத்தானை போடா நாயன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நம்மிடம் இருக்கிற நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? புரியுதுங்களா? வெரி குட். ஓகே. இப்போது ஃபஸ்ட் அப்போ உங்களுக்கு மைண்டு வந்து எஸ் நான் ஃபைட் பண்ணுவேன், என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கு நான் ஸ்பிரிச்சுவலாக போராடுவேன். மனிதரோடு போராடுறது கிடையாது. இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வாழ்க்கை போராட்டமானது போராடி தான் பார்க்கணுன்னு சொல்லி. என்ன சொல்கிறாங்க? உலகத்தோடு போராட சொல்கிறாங்க. நம்ம உலகத்தோடு போராடுறது கிடையாது, மனிதர்களோடு போராடுறது கிடையாது. நாம் கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளோடு ஆவிக்குரிய சக்திகளோடு போராடுறோம். பரிசுத்தாவின் துணையோடு, இறை வார்த்தையின் துணையோடு, கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளோடு நம்ம போராடுறோம். அதுதான் முக்கியம். பைபிள் அதுதான் சொல்லிக் கொடுக்குது. குட். இப்போ இந்த ஆன்மீக போராட்டத்தில் ஃபஸ்ட்டு திங் நமக்குள்ளாக என்னத்தை அனுமதிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு நாடு இந்தியா இருக்குது. இந்தியா நம்ம எல்லையிலேருந்து தீவிரவாதிங்க உள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்க. தீவிரவாதிகளை நம்ம நாட்டுக்குள்ளே அனுமதிச்சுட்டு அதுக்கப்புறம் சண்டை போகிறது ஈஸியாக, தீவிரவாதிகளை எல்லையிலே ஸ்டாப் பண்ணுறது ஈஸியாக? எது பெட்டர்? எல்லையிலே நிறுத்தி அவங்கள அங்கே காலி பண்ணுறது நம்மளுக்கு ஈஸி. உள்ள நாட்டுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் தேட முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. அதே போல் தான் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக, நம்முடைய சிந்தனைக்குள்ளாக தேவையில்லாத உள்ள அனுமதிக்கக்கூடாது. நமக்கு 5 புலன்களை கடவுள் கொடுத்துருக்கிறார். கண், காது, மூக்கு, ஸ்பரிசம் இல்லையா, இதெல்லாம் 5 சென்சஸ் கொடுத்துருக்கார். இந்த 5 சென்சஸை நம்ம முதல்ல கரெக்டாக கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஃபஸ்ட் திங் காது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாக இருங்கள். எந்த மனநிலையோடு நீங்கள் கேட்குறீங்கிறது குறித்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்று எதை கேட்குறோன்றது குறித்து கவனமாக இருக்கணும், எந்த மனநிலையோடு நம்ம கேட்குறதை குறித்து கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை என்பது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நாம் கேட்கின்ற வார்த்தை கடவுளுடைய வார்த்தையாக இருந்தால் நமக்கு உயிர் வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். அது சாத்தானுடைய வார்த்தையாக இருந்தால் சாவு நமக்குள்ளே வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றில் சாவு, இல்லைன்னா வாழ்வு. ரெண்டுக்கு நடுவில் ஒன்றும் கிடையாது. நாம் கேட்கின்ற வார்த்தை கடவுளுக்கு உகந்த வார்த்தையாக இருந்தது என்றால் நீங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் கேட்குற வார்த்தை கடவுளுக்கு பிரியமில்லாத வார்த்தையாக இருந்தால் நமக்குள்ளாக சாவு வருதுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போது ஒரு டிவி சீரியல் பார்க்குறீங்க. இந்த டிவி சீரியல் உள்ள வாழ்வு வருதா, சாவு வருதா? நான் சீரியல்லாம் பார்த்து ஒரு 25-30 வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கேள்விப்பட்ட ஒரு சில விஷயங்கள், ஒரு சீரியலும் பாசிட்டிவாக இல்லைன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது நமக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்காத இதை கேட்டோம்னா நமக்குள்ளே என்ன வருது? தீமை தான் உள்ளே வருது. அப்போ நம்ம எதை குறித்து கேட்குறோம் அதை நாம் மிக மிக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு யாரிடமிருந்து கேட்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு மனிதனிடந்து கேட்டோன்னா தேவையில்லாத வார்த்தை தான் உள்ளே வரும் இல்லையா? கேளிக்கை களியாட்டங்களை குறித்து நம்ம கேட்டுட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா அதுக்குரிய காரியங்கள் தான் நமக்குள்ளாக வரும். ஒரு அட்வைஸ் கேட்கும்போது நம்ம இறை வார்த்தையின் அடிப்படையில் அட்வைஸ் சொல்கிறவங்ககிட்ட கேட்கணும். நாங்கள் நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்கறது வழக்கம். அதில் பார்த்திங்கன்னா புதிதாக திருமணமான நிறைய மேரேஜ் பிரச்சனை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தாய்மார்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ். இங்கே நிறைய தாய்மார்கள் இருக்கலாம், என் மேலே கோச்சிக்காதீங்க, நான் சொல்கிறது கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒரு தாய் என்ற முறையில் பெண்ணுக்கு திருமணம் ஆனப்புறம் கூட அட்வைஸ் பண்ணுறது நல்லது தான். ஆனால் உங்கள் அட்வைஸ் எதுலேருந்து கொடுக்குறீங்க? நீங்கள் உங்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்தும் மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து அனுபவத்திலேருந்து கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்குன்றது கேரண்டி கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பெற்ற தாய்மார்கள் தங்கள் மகளுக்கு கல்யாணம் பண்ணி செஞ்சு கொடுத்த அப்புறம், கல்யாணத்துக்கு முன்னாலேயோ கல்யாணத்துக்கு அப்புறமோ அறிவுரை சொல்லும் பொழுது எதன் அடிப்படையில் அறிவுரை சொல்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கணவர் உங்களுக்கு செய்த காரியங்களை வைத்தோ,
உங்கள் குடும்பத்தில் திருமணமானவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க அதை வச்சா, இல்லை உலகத்தில் உள்ளது நடைமுறையை வச்சு நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறீங்களா? இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் பெண்ணுக்கு அறிவுரை சொல்கிறீர்களா? இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் அறிவுரை கொடுக்க முடிஞ்சதுன்னா நன்றி, உங்களுக்கு நான் தலை வணங்குறேன். இல்லை அது எப்படி பிரதர் எனக்கு தெரியலன்னா தயவுசெய்து பெண்களுக்கு தவறாக போதிக்காதீங்க. நிறைய கவுன்சிலிங் நாங்கள் பார்க்குறோம். கணவனும் மனைவியோட வாழணும்னு ஆசைப்பட்றான், மனைவியும் கணவனோட வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் 2 பேருக்கும் சண்டை. என்னன்னு கேட்டால் முதல்ல சொல்ல மாட்டாங்க, கடைசியில் யோசித்து பார்த்தா ஏதாவது ஒரு காரணம். இப்படி தான் என்னன்னு இப்போ ரூட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லிக் கொடுத்த ஒரு சில வார்த்தைகள். சரி, ஒரு தாய் அவங்க கணவன் இவர்கிட்ட இருந்த மாதிரியே பொண்ணுடைய கணவன் இருப்பார்ன்றதுக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஆனால் இறை வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் கவுன்சிலிங் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது, அறிவுரை கொடுக்க முடிஞ்சதுன்னா அது தவறாக போகாது. அதனால் இளம் பெண்களும் சரி, இளம் ஆண்களும் சரி, யாரோ சொல்லிக் கொடுக்குற அறிவுரையை வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை இது நிர்ணயிக்காதீங்க. இறை வார்த்தை என்ன சொல்லுது? ஜீசஸ் என்ன சொல்கிறார் இல்லையா? ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஆதாமுக்கு ஏவாள் தகுந்த துணைன்றார். அப்போ உங்களுக்கு கிடைத்த மனைவி தான் உங்களுக்கு ஏற்ற பெண், உங்களுக்கு கிடைத்த கணவன் தான் உங்களுக்கு ஏற்ற பெண். ஃபஸ்ட்டு அதில் மாற்றம் வரக்கூடாது. அடுத்தது கடவுள் கொடுத்த கணவன், கடவுள் கொடுத்த மனைவினா சூப்பராக இருக்குன்ற ஒரு எண்ணம் வரணும். அப்போ நம்ம இறை வார்த்தையின் அடிப்படையில் போகும்போது அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நாம் சால்வ் பண்ண முடியும். அப்போ நம்ம அறிவுரை யாருக்கிட்ட இருந்து கேட்குறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சொல்லிக் கொடுக்குறவங்க இறை வார்த்தையின் அடிப்படையில் சொல்கிறாங்களா, அவங்களுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறாங்களா? அடுத்து நம்ம பார்க்குற நிகழ்ச்சிகள் இல்லையா, அது யூடியூப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், எல்லா சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் நிறையா இருக்குது இல்லையா, ட்விட்டர், ஸோ அது டிவி, எதாக இருந்தாலும் நம்முடைய இறை வார்த்தைக்கு முரண்பாடான ஒரு செய்தி சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிக்கணும், ஒரு ரிஜெக்ட் பண்ணணும். அதை நீங்கள் சும்மா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த தீய சக்தி உள்ளே போகும் இல்லையா. ஒரு படம் பார்க்குறீங்க, அதில் ஒரு பொய்யான ஒரு கடவுளை உண்மையான கடவுளை சித்தரிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது? தேவையில்லாத ஒரு கலை நமக்குள்ளாக போகுதா போகலையா? இதையெல்லாம் நம்ம அனுமதிக்கக்கூடாது. தேவையில்லாத நம்ம உள்ளே அனுமதிச்சுட்டு அப்போ டெரரிஸ்ட்டு நம்ம உள்ளுக்குள்ளே அனுப்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் உள்ளே இருந்து நம்ம டெரரிஸ்ட்டோட சண்டை போடுறது ரொம்ப பெரிய கஷ்டம். நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு டெரரிஸ்ட்டுங்களை ஊடுருவ விட்டுட்டு அதுக்கப்புறம் சண்டை போடுற மாதிரி அது. அதனால் நாம் கேட்பதை குறித்தும் பார்ப்பதை குறித்தும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். ஆண்டவர் நீங்கள் கேட்கறது குறித்து கவனமாக இருங்கன்றாரு. அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்கிறாரு, பரிசேயர் சதுசேயரின் புளிப்பு மாவை குறித்து கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருங்கள் இல்லையா. மத்தேயு 16:6. பரிசேயர் சதுசேயரின் புளிப்பு மாவை குறித்து. புளிப்பு மாவின தவறான போதனைகள். அவங்க போதனைகள் பார்க்குறது ரொம்ப பக்தி பரவசமாக இருக்குது. கேட்கும்போது ஐயோ பா என்ன பக்தியாக ஜெபிக்கிறாங்க, அப்படியே கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறாங்க இல்லையா, உருக்கமாக இருக்குது. இதெல்லாம் ஜீசஸ் அப்படி பண்ணலை. இங்கே வெளியில் வந்து அப்படிலாம் பண்ணலை. ஜீசஸ் நம்ம வெளியில் ரோட்டில் வந்து இல்லை ஏதாவது தெருவில் இருந்து அப்படியே பக்தி பரவசமாக கண்ணீர் சிந்தி எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரா? அவர் கெத்செமனேல மறைமுகமாக ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும்பொழுது யார் என்ன ஜெபிச்சாங்கன்னு தெரியல, யாருக்கும் தெரியல. ஆனால் ஒரு சில இதில் ஆவியானவர் வெளிப்படுத்தினால பைபிளில் சீடருங்க எழுதுகிறாங்க எப்படி ஜெபிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் மறைமுகமாக ஜெபித்தார். 4 பேர் பார்க்கும்போது அழுது புலம்பி அப்படியே பிதாவே நான் உன் மேலே உயிரையே வச்சுருக்கேன்பான்னு சொல்லிலாம் ஜெபிக்கலை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ பரிசேயரின் சதுசேயரின் புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இது என்னது? தவறான போதனைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் பிற சபைக்கு போய் சேர்றதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி தேவையில்லாத கேட்குறது தான். அவங்க வந்து ஏதாவது சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாளில் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது இல்லையா. நாளே துரத்தி விட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இறை வார்த்தைக்கு முரண்பாடாக பேசும்போது முதல்ல நம்மளுக்கு கோபம் வரும், தவறுன்னு தெரியும். நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வரும். ஏவாளுக்கு அதே பிரச்சனை தான் வந்தது. முதல்ல சாத்தான் வந்து சொல்லும்போது அவங்களுக்கு நோன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான் சாத்தான்? இந்த தோட்டத்தில் உள்ள எந்த பழத்தையும் நீங்கள் சாப்பிடக்கூடாதா? இல்லை நீ சொல்லுறது தப்புன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க? எல்லாத்துலேயும் சாப்பிட்லாம், ஒரே ஒரு இதை தவிர எல்லாம் மற்றது சாப்பிட்லான்றாங்க. கொஞ்ச நேரம் கேட்கும்போது என்ன ஆகுது? அவன் சொல்கிறது சரியாக தெரியாமல் இருக்குது. அதனால தான் எந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம், யார் பேசுகிறத கேட்குறோம், திருச்சபைக்கு முரண்பாடாக பேசுகிறோம் கேட்கும்போது முதல் நிமிடமே துரத்தி விட்டணும், வெளியே போகணும்னு சொல்லிட்டு. இல்லை அவங்க தப்பு, அவங்களுக்கு இறை வார்த்தைனா நிறைய கத்தோலிக்க திருச்சி உள்ளவங்க சொல்ல ஒரு வார்த்தை,
அங்கேயும் இறை வார்த்தை தானே பேசுகிறாங்க பிரதர். சாத்தானும் இறை வார்த்தை தான் பேசணும், கரெக்டாக? சாத்தான் இயேசு கிறிஸ்து எதை பேசணும்? மறுபடியும் இறை வார்த்தை தான் பேசுகிறான். அது கரெக்டாக அவன் பேசுகிறது? தயவு செய்து இறை வார்த்தைக்கு முரண்பாடாக, திருச்சபையோட சட்டத்திட்டங்களுக்கு முரண்பாடாக பேசுகிறவங்க வீட்டுக்குள்ளே வந்து சேர்க்காதீங்கன்னு பைபிளில் இருக்குது. புனித யோவான் சொல்கிறார், 1 யோவானோ 2 யோவானோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நாங்கள் கொடுத்த போதனைக்கு எதிராக பேசுகிறவர்களுக்கு வணக்கம் செலுத்தாதீர்கள், வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதீங்கன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம அது என்ன பண்ணுறோம், நிறைய நேரத்தில் இதுக்கு தவறாக பண்ணுறதுனால தான் பிரச்சனை வருது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்மகிட்டே வந்துட்டு, பிரதர் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணுமா, சின்ன வயசில் ஞானஸ்தானம் எடுக்கிறது சரியா, மாதா கிட்ட ஜெபிக்கிறது சரியா, 2000 வருஷமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான புனிதர்கள் இந்த சபையில் செய்கிறது தப்பாக செய்வாங்களா? அவங்கள விட நம்ம என்ன பெரிய ஞானிகள் ஆகிட்டோமா? எத்தனையோ புனிதர்கள் இயேசு கிறிஸ்து நேருக்கு நேராக பார்த்தவங்க, உயிரோடு இருக்கும்போது மோட்சத்துக்கு போயிட்டு வந்தாங்க, உயிரோடு இருக்கும்போது நரகத்துக்கு போயிட்டு வந்த புனிதர்கள் நம்ம சபையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாத ஞானம் நம்மளுக்கு வந்துடுச்சா? ஏதோ ஒருத்தர் 4 வார்த்தையை படிச்சுட்டு வந்து நம்மளுக்கு சொல்லணும்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வருது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ அப்போது 2 காரியங்களை குறித்து நாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று, நாம் கேட்கின்ற வார்த்தைகள் யாரிடமிருந்து கேட்குறோம், எதை கேட்குறோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்குற விஷயங்கள், இந்த சோஷியல் மீடியா, டிவியில், யூடியூப்லலாம் எதை பார்க்குறோம், இது 2மே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண் தான் உடலுக்கு விளக்கு, கண் நலமாக இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். இதை நம்ம தேவையில்லாத பார்த்து உள்ளே போயிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் இருதயத்தில் விதைக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி உண்டு, எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, கரெக்டாக? நம்முடைய இருதயத்தில், இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை ஃபீட் பண்ணலாம், ஆனால் தேவையில்லைன்னா டெலீட் பண்ண முடியும். ஆனால் இதிலே வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தான் டெலீட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதை முக்கியமான ஒரு எல்லா கம்ப்யூட்டரையும் மேனேஜ் பண்ணுறவங்க மட்டும் டெலீட் பண்ணுற அந்த ஒரு கெப்பாசிட்டி வச்சுருப்பாங்க. மற்றவங்க ஃபீட் பண்ணால் டெலீட் பண்ண முடியாது. நமக்கு அப்படி தான் ஆண்டவர் வந்து உள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார், அழிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. அதனால தான் நம்ம பார்த்த காரியங்கள் 30 வருஷம் 20 வருஷம் முன்னால் பார்த்தது சிலத்துக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லையா? நாம் கேட்ட வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. அதை ஜீசஸுடைய வல்லமையினால் தான் அதை அழிக்க முடியும், நம்முடைய சொந்த முயற்சியினால் அதை அழிக்க முடியாது. அதனால் தேவையில்லாத காரியங்களை நாம் உள்ளே ஸ்டோர் பண்ணக்கூடாது. பைபிள் சொல்லுது, நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுவடை செய்வாய். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. கலாத்தியர் 6:7. ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள், ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். இப்போ நான் பேசும்போது என்ன பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? உங்கள் இருதயத்தில் விதைச்சிட்ருக்கிறேன், அதுதான் உண்மை. யார் யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்குறாங்களோ உங்கள் இருதயத்தில் கடவுளுடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் ஆஃப் மைண்டடாக கேட்குறீங்க, நான் சொல்கிறதுல ஃபுல்லாக உடன்பாடு இல்லைன்னு என்ன ஆகும்? அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் விதைக்கப்படாது. அப்போது இப்போ நீங்கள் கேட்கும் பொழுது இறை வார்த்தை உங்கள் உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது. தேவையில்லாத ஒருத்தங்கிட்ட 1/2 மணி நேரம் பேசினோம்னா உள்ளத்தில் என்னது விதைக்கப்படும்? களைகள் தான் விதைக்கப்படும். அதனால தான் கேட்பதை குறித்து கவனமாக இருங்கள் ஆண்டவர் சொல்கிறார், ஓகேங்களா? இப்போ இந்த உள்ளத்தில் விதைக்கிறது விதையா அல்லது களையா ரொம்ப முக்கியம். இறை வார்த்தையை விதைக்கிறோமா, மனிதருடைய களையை விதைக்கிறோமா, வார்த்தையை விதைக்கிறோமா? அது களையை விதைச்சோம்னா நம்ம விதைச்ச இறை வார்த்தை பயன் கொடுக்காமல் போயிடும். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஓமையில் இல்லையா? விதைப்பர் ஓமையில் நம்ம விதையை கேட்டு வளர்கிற நேரத்தில் என்ன ஆகுது? மற்ற காரியங்கள் வந்து அதை நெருக்கி போட்டு விடுகிறது. அதனால் இறை வார்த்தையை விதைக்கிற இந்த இருதயத்தில் தேவையில்லாத காரியத்தை விதைக்கக்கூடாது, தேவையில்லாத காரியத்தை பார்க்கக்கூடாது. இது 2ஐயும் செஞ்சுட்டு நம்ம வந்து சாத்தானை எதிர்த்து போராடணும்னா முடியாத காரியம். ஏன்? சாத்தானுடைய செயல்களும் உள்ளே விதைச்சி வச்சுருக்கோம். இதை க்ளீன் பண்ணாமல் நம்ம அவனோடு சண்டை இட முடியாது. எப்படி தீவிரவாதி முழுவதும் நம்ம நாட்டுக்குள்ளே விட்டுட்டு ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகள் நாட்டுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சண்டை போட முடியுமா? முடியாது. அவனை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போல் முதல்ல நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக்குவது முக்கியம். மீண்டும் தேவையில்லாத விதைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, இன்னொரு விஷயம், நீங்கள் கேட்கும்போது வெறும் வார்த்தை மட்டும் வரல, அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற தூய ஆவியானவரும் வருவார். இல்லை அந்த பேசுகிற மனிதங்கிட்ட தேவையில்லாத ஆவி இருந்தால் அந்த ஆவியும் உள்ளே வரும். நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு வார்த்தை வரும் பொழுது
சரி, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? யோவான் 6வது அதிகாரம் 63வது இறை வார்த்தை. யாரை படிங்க பார்க்கலாம். யோவான் 6:63. வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் தூய ஆவியை கொடுக்குது. அப்போ இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியை கொடுக்குது. யாருடைய வார்த்தை? கடவுளுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியை கொடுக்குது. கடவுளுடைய வார்த்தை நம்ம பேசும்போது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கேட்குறவங்களுக்குள்ளாக போகிறார். ஓகேங்களா? இப்போ அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை போய் வாழ்த்து தெரிவித்தாங்க. எலிசபெத் அம்மாள் பரிசுத்தாவியில் நிரம்பினாங்க. வயிற்றில் இருந்த குழந்தையும் பரிசுத்தாவியில் நிரம்பினார். ஏன்னா அன்னை மரியாளுக்குள் இருந்த பரிசுத்தாவியானவர் அவங்கள போய் நிரப்பினாங்க. மாதா என்ன சொன்னாங்க? வாழ்த்து தான் தெரிவித்தாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? அவங்க பாஷையில் ஹெயில் எலிசபெத்னு சொல்லியிருப்பாங்க. ஹெயில்னா வாழ்கன்னு அர்த்தம். வாழ்க எலிசபெத்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையில் ஆவியானவர் போய் அவங்கள நிரப்புறார். இப்போ நீங்கள் அரை மணி நேரம் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க, அந்த ஆளுக்குள்ளே தேவையில்லாத விபச்சாரம் என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே என்ன ஆவி வரும்? ஹலோ, தேவையில்லாத ஆவி நமக்குள்ளே வரும். புரியுதுங்களா? இப்போ ஒரு சிலர் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு சோகமாகவே உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த ஆளுகிட்ட நீங்கள் 1/4 மணி நேரம் பேசிட்டு வச்சிங்கன்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் தான் உங்களுக்குள்ளே வரும். உங்களுக்குள்ளே இருந்த சந்தோஷம் போயிடும், நமக்கு மனசு டல் ஆகிடும். இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஒருத்தர்கிட்ட பேசி உங்கள் மைண்டு கொஞ்சம் திடீர்னு டல் ஆகிடுச்சுன்னு எதனாலன்னு யோசித்து பார்க்கணும். ஓகேங்களா? வார்த்தையின் வழியாக தீய சக்திகள் உள்ளே வர முடியும். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணும்போது இப்போ நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா வராது. இப்போ ஒருத்தர் வந்து ஐயோ பாவம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா அந்த ஈவில் ஸ்பிரிட் உள்ளே வரும். சுய பச்சாதாபத்தின் ஆவின்னு சொல்லுவாங்க இது, இல்லையா? செல்ஃப் பிட்டி. ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே, இது ஒரு ஸ்பிரிட். நீங்கள் உங்கள் மனசு இப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. ஏற்கனவே அந்த ஸ்பிரிட் உங்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டுன்னு அர்த்தம். எனக்கு எல்லாம் இப்படி தான் நடக்குது, என் வாழ்க்கை கஷ்டமாக போச்சு, நான் இப்படி ஆகிட்டேன், 4 பேர் சிரிக்கிற மாதிரி என் வாழ்க்கை ஆகி போச்சு. இது ஒரு டெவில். இப்படி உங்கள் மனசில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பச்சாதாபத்தை செல்ஃப் பிட்டியை கொண்டு வர தீய சக்தியை இயேசு நாமத்தை வெளியே போன்னு துரத்தி பண்ணோம். புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்போது இப்படி பேசுகிற ஒரு மனிதன் நம்மகிட்ட வந்து சொல்லும்போது நம்மளும் ஆமான்னு சொன்னால் அந்த ஸ்பிரிட் நமக்குள்ளே வரும். அதனால் வாய்ஸ் வழியாக தேவையில்லாத ஸ்பிரிட் வர முடியும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிலர் வந்து பொறாமை நாவி வரும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பொறாமை பிடிச்சவங்களா இருப்பாங்க. நம்மக்கிட்ட பேசும்போது நல்லா பேசுவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஓகே ஆமாம் ஆமான்னு தலையாட்டினோம்னா போன அப்புறம் நமக்கு மற்றவங்க ஒரு வாழ்க்கையில் முன்னேறும்போது நமக்கு பொறாமை வரும். ஸோ பி கேர்ஃபுல். யார்கிட்ட கேட்குறோம், என்ன கேட்குறோம், கடவுளுக்கு பிரியமில்லாத வார்த்தைன்னா உடனே ரிஜெக்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணக்கூடாது. அதே போல் நம்ம பார்க்குற காரியங்கள் வீடியோவில்னாலும் சரி எதுலனாலும் பார்க்குற காரியங்களை குறித்து கேர்ஃபுல்லாக இருங்க. இதை நம்ம உள்ள தேவையில்லாத விதைச்சிட்டு அதுக்கப்புறம் சாத்தானோடு போராடுவது கஷ்டம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஒருவேளை தெரியாமல் விதைச்சிட்டோம் பிரதர், நான் தேவையில்லாதெல்லாம் பார்த்துட்டேன், வாழ்க்கையில் ஒரு காலத்தில் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுட்டேன், இப்போ இந்த கலையெல்லாம் என்ன பண்ணுறது? சரி, ஒரு விஷயம் எனக்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தெரியுமா? ஏதோ தப்பு பண்ணி வந்து நின்னோன்னு வச்சுக்கோம், ஏதோ தப்பு மோசமான தப்பு பண்ணிட்டோம், கடவுள்கிட்ட வந்து நிற்கும் பொழுது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வழி இயேசு கிறிஸ்துவிடம் எப்பொழுதும் உண்டு. அதனால் என்ன சொல்கிறார்? நானே வழி. நீ எந்த தப்பு பண்ணிட்டு வசனம் கரெக்டாக சொல்கிறீங்க சிஸ்டர், குட். எந்த தவறு செஞ்சுட்டு வந்தாலும் இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டார். மனம் திரும்பி வரும்பொழுது வெளியில் வர்றதுக்கு அவரிடம் வழி உண்டு. ஒருவேளை நான் தேவையில்லாத படங்களை தேவையில்லாத காட்சிகளை பார்த்து என்னுடைய வாழ்க்கையை நான் நாசம் படித்தேன், அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உள்ளே தான் ஸ்டோர் ஆகிருக்கு. நீங்கள் நினச்சிக்கலாம் மறந்துட்டேன்னு சொல்லி, அதெல்லாம் உள்ள இருதயத்தில் தான் இருக்குது. தேவையில்லாத காரியங்களை கேட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், பேசியிருக்கேன், இதெல்லாம் உள்ளே இருக்கிறத எப்படி வெளியில் துரத்துறது? பைபிளில் கடவுள் நமக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். பிதா நடாத நாற்றுக்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி எரியப்படும், இல்லையா? மத்தேயு 15வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. மத்தேயு 15வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. யாராவது புதுசாக வந்தாங்க படிக்க பார்க்கலாம். ஜஸ்டின் நீங்கள் வேண்டாம், வேறு யாராவது படிங்க பார்க்கலாம். மத்தேயு 15:13. இயேசு மறுமொழியாக, என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும்.
பிரைஸ் தி லார்ட். இதுக்கு Hallelujah. பல மீனிங் உண்டு. நம்முடைய இடத்துல நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்முடைய இருதயத்திலே கடவுள் விதைக்காத எல்லா விதைகள், அவர் வந்து கடவுளுடைய வார்த்தையை நம்ம இதயத்தில் விதைச்சிருக்கார். அது இல்லாமல் நம்ம சில தேவையில்லாத கலைகளையும் விதைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா? ஒரு சிலர்கள் பேசிய வார்த்தைகளை உள்ளே வச்சிட்ருக்குறோம், மனிதர்கள் பேசிய வார்த்தைகளை உள்ளே வச்சிட்ருக்கோம், நம்ம கஷ்டப்படுத்தி மற்றவங்க சொன்ன வார்த்தைகள், நம்ம கேலி பேசிய வார்த்தைகளை உள்ளே வச்சிட்ருக்குறோம், நம்ம தேவையில்லாத காரியங்களை கேட்டதை உள்ளே வச்சிட்ருக்குறோம், தேவையில்லாத பார்த்ததையும் உள்ளே வச்சிட்ருக்குறோம். இதையெல்லாம் எடுத்து போடணுன்னா முதல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நான் பண்ணது தப்பு, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்த்ததுக்காக மன்னிப்பு கேட்குறேன், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை கேட்டதற்காக மன்னிப்பு கேட்குறேன், அல்லது மற்றவங்க சொன்ன வார்த்தையை நினச்சி என் உள்ளத்தில் அதை ஆழமாக பதிய வச்சதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்கும் பொழுது, அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளை நாம் வேரோடு பிடுங்கி எறியலாம். ஸோ நீங்கள் முதல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவரின் இரக்கம் நம்மேல் இறங்கி வரும். கண்களை மூடி கல்வாரி சிலுவையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். நாம் செய்த எல்லா தவறுகளுக்காகவும் அவர் பிராயச்சித்தம் பண்ணிவிட்டார். இதோ கல்வாரியில் நமக்காக நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை கண் முன்னால் கொண்டு வருவோம். நம்முடைய பாவங்களே அவரை இந்த நிலைக்கு உள்ளாக்கியது. நம் பாவத்துக்கு பரிகாரம் செய்வதற்காகவே அவர் இவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார். இதோ கடவுளுக்கு பிரியமில்லாமல் நாம் பார்த்த நிகழ்ச்சிகள், பார்த்த வீடியோஸ், படங்கள் எதுவாக இருந்தாலும், எதெல்லாம் கடவுள் வேண்டாம் என்று கூறியிருக்காரோ அதை நாம் பார்த்த காரியங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். மனிதர்கள் கூறிய வார்த்தைகளை நம்பியதற்காக மன்னிப்பு கேட்போம். கடவுள் நம்ம பார்த்து, நீ என் கண்ணில் விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவள் என்று கூறுகிறார். உன்னை என்னுடைய உள்ளங்கையில் நான் பொறித்து வைத்திருக்கிறேன். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு மனிதர்கள் சொன்ன ஏதோ ஒரு அசிங்கமாக, ஒரு கேவலமான ஒரு வார்த்தைகளை, ஒன்றுக்கும் உருப்படாதவன், உனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, நீ நல்லவன் கிடையாது, கெட்டவன், ஏதோ மனிதர்கள் கூறிய வார்த்தைகளை நம் உள்ளத்தில் வைத்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்போம். மனிதன் வார்த்தைக்கு கடவுள் முன்னால் ஒரு வேல்யூவும் கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. நாம் கடவுளுடைய வார்த்தையை நம் இருதயத்தில் வைப்பதற்கு பதிலாக மனிதர்கள் கூறிய வார்த்தை, ஒருவேளை கணவன் திட்டிய வார்த்தைகளாக இருக்கலாம், மனைவி பேசிய வார்த்தைகளாக இருக்கலாம், பெற்றோர்களோ மற்றவர்களோ பேசிய வார்த்தைகளாக இருக்கலாம். கடவுள் வார்த்தையை விட இதை நாம் நினைத்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, இதை என்னை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு பிரியமில்லாமல் நான் பார்த்த பார்வைகள், ஆண்டவரே கேட்ட வார்த்தைகள், இதோ ஒரு சில நேரம் மற்றவர்கள் கூறிய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து என் இருதயத்தில் எழுதி வைத்திருப்பதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா. ஒப்பு கொடுங்க. கடவுள் இதோ உங்கள் உள்ளத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடுவார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் இதோ மத்தேயு 16வது அதிகாரம் 15வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையின் வழியாக என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும் என்று நீர் கூறிய அந்த வார்த்தையின் வல்லமையினால் இங்கு இருக்கிற சகோதர சகோதரன் உள்ளத்தில் அப்பா அவர்கள் விதைத்து வைத்திருக்கிற தேவையில்லாத வார்த்தைகள், காட்சிகள், கதைகள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய இறை வார்த்தைக்கு முரண்பாடான அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கி கடலில் வேரூன்றி நிற்கும்படி கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, இந்த அற்புதத்தை நீர் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் புதுப்பிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருடைய இருதயத்தையும் அப்பா உள்ள கலைகளை நீர் வேரோடு பிடுங்கி எறிவதற்காக நன்றி. தேங்க்யூ மை லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இவர்கள் உள்ளத்தில் வளர்த்து வைத்திருக்கிற காட்டு அத்தி மரங்கள், மன்னிக்க முடியாத மரங்கள், கசப்பு நச்சுவேர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேரோடு பிடுங்கி கடலில் வேரூன்றி நிற்கும்படி கட்டளையிடுகிறேன். எல்லா கசப்புணர்வுகளும் இயேசு நாமத்தில் வெளியேறட்டும். எல்லா மன்னிக்க முடியாத ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. உம்முடைய இறை வார்த்தைக்கு முரண்பாடான எல்லாம் அப்பா வெளியேறியதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். I seal this fruit according to John 15:16 in the name of Jesus. Amen. Praise the Lord. Amen. Thank you, brother. Thank you, brothers and sisters. Thank you. Amen. Praise the Lord. Thank you, brother. Thank you. பிரதர், எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா பிரதர்? கேட்கலாம் சிஸ்டர், அனுமதிச்சானா கேட்கலாம். சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். இதுல நீங்க சொன்னீங்கல்ல பிரதர், சியனா கேத்ரின் சொல்லிட்டு அவங்க முகசுளிச்சதுனால அதை எடுத்து குடிச்சாங்கன்னு சொல்லும்போது கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு பிரதர். நாங்களும் ஆர்வமா இருக்கோம் ஆண்டவருக்குள்ள வரணும்னு. இது நிச்சயமா என்னை பொறுத்தவரையும் இது செய்ய முடியாது.
ஆனா ஆண்டவருக்குள்ள வரணும்னு ஆசை அதிகமா இருக்கு, அவரோட பணியை செய்யணும்னு. எங்களால முடிஞ்சதை எப்படி செஞ்சா ஆண்டவருக்குள்ள நாங்க வரலாம், கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். சின்ன சின்ன காரியங்களை செய்யுங்க சிஸ்டர், பெரிய காரியங்களை அப்புறம் செய்ய முடியும். இப்போது நம்ம ஃபெய்த் பற்றி நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, இந்த நம்பிக்கையை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு ஏரியாவையும் நீங்கள் வெற்றி கொள்ளும்போது, ஒன்று ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் முதல்ல வந்து மேஜர் பாவத்திலேருந்து வெளியே வரணும். ஓகேங்களா? பாவத்தை நம்ம மேற்கொள்ள முடியணும். அடுத்தது பயத்தை மேற்கொள்ள முடியணும். உறவுகளில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்ய முடியணும். நோய்களை எதிர்த்து நிற்க முடியணும். இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நீங்கள் போய் சொல்லும்போது நீங்கள் பேசுகிறது தியரிட்டிக்கலாக பேச மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் நடந்தது பேசுவீங்க. அப்போ அது மக்களை நிச்சயமாக தொடும். ஓகேங்களா சிஸ்டர்? ஓகே பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், குட் நைட்.